வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனுடைய மனைவி ஆசை ஆசையாக ஒரு கிளி வளர்த்தாங்க. அந்த கிளி மேலே அவ்வளோ ஒரு பாசம் பிரியம். இந்திரன் இல்லாட்டி கூட இருந்துருவாங்க, ஆனால் அந்த கிளி இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கிளியை நேசித்தாங்க. அந்த கிளிக்கு விதி முடிய போகுதுங்கிற ஒரு தகவல் அவங்களுக்கு தெரியுது. ஆஹா, கிளி இன்னையோட செத்துற போகுதே அப்படிங்கிறத உணர்ந்தவுடனே இதை கிளியை எப்படியாச்சும் காப்பாற்றணும், கிளி இல்லைன்னா நம்மளாலையும் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உணர்ந்தாங்க. கிளியை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிறத உணர்ந்ததை தன்னுடைய கணவர் அந்த இந்திரன்ட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கிளிக்கு விதி முடிய போகுது, இதை எப்படியாச்சும் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும், கிளி இல்லாட்டினா என்னால் இருக்க முடியாதுன்னு தன்னுடைய முறையிட்ட இந்திரன்ட்ட சொல்கிறாங்க. உடனே இந்திரன் என்ன பண்ணார், சரி வா அப்படின்னு மனைவியும் கூட்டிக்கிட்டே பிரம்மா கிட்ட போகிறார். பிரம்மா கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி மனைவி ஆசையாக வளர்த்த கிளி அது சாக போகுது, விதி முடிய போகுது, அதை எப்படியாச்சும் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பிரம்மா சொல்கிறாரு, படைப்பது மட்டும்தான் என்னோட தொழில், அதனால் அதை வாங்க நம்ம எதுக்கும் விஷ்ணுக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவரும் சேர்ந்து இப்போ 3 பேரும் சேர்ந்து விஷ்ணுக்கிட்ட போகிறாங்க. நடந்த விவரத்தை விஷ்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, காப்பது என் தொழில், அழிப்பது சிவன் தான், அதனால் வாங்க நம்ம போய் நானும் வரேன் சிவனை போய் பார்ப்போம்னு சிவன்கிட்ட போகிறாங்க. அது மாதிரி சிவன்கிட்ட போனோடனே சிவன் பார்க்குறாரு, அழிப்பது என் தொழிலாக இருந்தாலும் இந்த வேலையை செய்கிறது யமன், அதனால் நானும் வர்றேன், வாங்க உங்களோட சேர்ந்து யமன்கிட்ட போவோம், யமன்கிட்ட போய் அந்த கிளியை எப்படியும் காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு யமன்கிட்ட போகிறாங்க. யமன் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் வந்திருக்கும்போது நானாக அதை மறுக்க போகிறேன், அந்த ஒரு ரூம்குள்ளே ஒரு அறைக்குள்ளே ஒவ்வொரு ஓலையிலையா ஒவ்வொருத்தருடைய விதி எப்பப்போ முடியுதுன்னு எழுதி தொங்க விட்டுருப்போம். அவங்கவுங்க விதி முடிஞ்ச உடனே அந்த ஓலையில் எழுதியிருக்கிறபடி அவங்க விதி முடிஞ்ச உடனே அந்த ஓலை தானாக அருந்து கீழே விழுந்துடும். அது கீழே விழுகிறதும் அந்த அவங்களுடைய உயிர் பிரிகிறதும் சரியாக இருக்கும். அதனால் வாங்க எல்லாருமே அந்த அறைக்குள்ளே போவோம், கிளிக்கு எந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கோம்னு பார்த்து அதை மாற்றி எழுதிடுவோம், அதை மாற்றி எழுதிட்டோம்னாக்க கிளி பொழைச்சிக்கிறோம், அதனால் வாங்க எல்லாருமே போவோம்னு சொல்லி அந்த அறைக்குள்ளே போகிறாங்க. அறைக்குள்ளே போகும்போது ஏகப்பட்ட ஓலை சுவடிகள், அங்கே ஓலைகள் கட்டி தொங்க விட்டப்படுது, தொங்கி கிடக்கு. ஏகப்பட்ட ஓலைகளில் எழுதி தொங்க விட்டுருக்காங்க. அதில் இவங்க உள்ளே நுழைஞ்ச நேரம் ஒரு ஓலை மட்டும் அருந்து கீழே விழுகுது. அந்த ஓலையை எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஓலையை எடுத்து பார்க்கும்போது அந்த ஓலையில் எழுதப்பட்டிருக்கு, இந்திரனுடைய மனைவி பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன் எல்லாரும் எப்போ இந்த அறைக்குள்ளே வர்றாங்களோ அப்போ இந்த கிளியோட விதி முடிஞ்சிடும்னு அதில் எழுதப்பட்டிருக்கு. அது அருந்து விழுந்தோன்னே இங்கே கிளியும் செத்து போச்சு. இது தாங்க விதி. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையிலேருந்து நான் சொல்ல வர்றது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் நம்ம நாட்டில் எழுதப்பட்டிருக்கிற சட்டம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் அங்கங்கே ஓட்டை இருக்குது. நிறையா பேருடைய பெரிய மனிதர்கள், விஐபிகள், அரசியல்வாதிகள் அப்படி இப்படின்னு அவங்களுடைய சிபார்சுனாலே நம்ம சட்டம் சரியாக தன்னோட கடமையை செய்கிறதில்ல. சட்டம் தனது கடமையை சரியாக செஞ்சால் நம்ம நாடும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருப்போங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.